ஸ்ரீ தேவி பாகவதம் 185ஆம் பகுதி. தேவியின் முழு வடிவம், அதாவது தேவியினுடைய பேருருவம். தேவி தொடர்ந்து கூறினாள், உலகங்கள் யாவும் என்னுடைய மாயா சக்தியினால் உருவாக்கப்பட்டன. அந்த மாயை நான் தான், என்னை அன்றி அது வேறானதல்ல. மாயையாக இருக்கும் நான் சகல பிரபஞ்சங்களையும் சிருஷ்டித்து அதனுள் நானே அந்தர்யாமியாக இருந்து ஆன்மாக்களுக்கான மாய கர்மங்களோடு விளங்குகிறேன். கருணையுள்ள நான் மாய கர்மங்களோடு கூடியிராதிருந்தால் அவ்வான்மாக்கள் அந்தந்த கதிகளை அடைய வேறு வழிகள் இல்லை. என்னிடம் ஆன்மாக்களின் கர்ம தொடர்பு எவ்வாறு இருக்கும் என்றால், உயர்ந்த பொருட்களையோ இழிந்த பொருட்களையோ சூரிய ஒளி காட்டுகிறதே தவிர அப்பொருட்களின் குண விபரங்களை காட்டுவதில்லை. அதுபோலவே நானும் ஆன்மாக்களை பிரகாசப்படுத்துகிறேனே தவிர அவற்றின் குண தோஷங்களை நான் அடைவதில்லை. மன்னா, பிரபஞ்சங்கள் அனைத்தும் நான் தான். இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் ஈஸ்வரனும் நான் தான். மும்மூர்த்திகளும் நான் தான். சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரி என்பவர்களும் நான் தான். உயிர்கள் அனைத்தும் நான் தான். எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் புரவி இருக்கிறேன் என்று தேவி கூறியதும் பர்வதராஜன் வியந்து, தேவி, அத்தகைய தக்க உன்னுடைய தோற்றத்தை நான் தரிசிக்க விரும்புகிறேன் என்றான். அதை கேட்ட தேவர்கள் மிக்க மகிழ்வடைந்தனர். அதனால் தேவி தனது பராத்பரமாகிய விராட் சுரூபம் என்னும் உண்மை வடிவில் தோன்றினாள். தேவியின் திருமுடி வானத்திற்கு அப்பால் தெரிந்தது. சூரிய சந்திரர் இரு கண்களாகவும், திசைகள் செவிகளாகவும், வேதங்கள் வாக்காகவும், பிராணன்கள் வாயுவாகவும், பிரபஞ்சம் இதயமாகவும், மண்ணுலகம் முற்பக்க இடமாகவும், ஆகாயம் நாபியாகவும், ஜோதி வளையம் மார்பாகவும், மகலோகம் கழுத்தாகவும், தபோலோகம் கழுத்தாகவும், சத்தியலோகம் நெற்றியின் கீழிடமாகவும், இந்திராதியர் கைகளாகவும், சப்தம் செவிப்பொறியாகவும், அஸ்வினி தேவதைகள் மூக்காகவும், அக்னி கட்புலனாகவும், இரவும் பகலும் இமைகளாகவும், பிரம்மஸ்தானம் புரவ நெற்றியாகவும், தண்ணீர் தாடைகளாகவும், ரசம் நாவாயாகவும், யமன் கோரை பற்களாகவும், சந்திரக்கலை கடைவாய் பற்களாகவும், பிரியம் பற்களாகவும், மாயை கலை பிரகாசமாகவும், ஸ்வர்க்கம் கடைக்கண் பார்வையாகவும், நாணம் மேல் உதடாகவும், லோபம் கீழ் உதடாகவும், அறநெறி பிருஷ்டபாகமாகவும், கடல் வயிறாகவும், பிரஜாபதி ஆண் குறியாகவும், மலைகள் எலும்புகளாகவும், நதிகள் நாடிகளாகவும், மரங்கள் ரோமங்களாகவும், நல்ல நடைகள் பால்யமாகவும், யவ்வனம் முதுமை என்பன புருவங்களாகவும், சந்தி காலங்கள் 2 ஆடைகளாகவும், சந்திரகலை மனசாகவும், விஷ்ணு ஞான சக்தியாகவும், ருத்ரமூர்த்தி அந்த கரணமாகவும், குதிரை முதலான விலங்குகள் தொடைக்கு மேலுள்ள பாகங்களாகவும், உலகங்கள் அனைத்தும் இடைக்கு கீழுள்ள இடங்களாகவும் காட்சியளித்தாள். இத்தகைய தோற்றத்தோடு நாக்கினால் நக்குவதை போன்ற 1000 கரணங்கள் வளைந்து நெளிந்து தடவ கடகடவென பற்களை கடித்து கொண்டும், கண்களில் இருந்து நெருப்பு பொறி சிதறவும், பலவிதமான ஆயுதங்களுடனும் 1000 தலைகளுடனும் நினைத்து பார்க்க முடியாத பயங்கர தோற்றத்தோடும் நின்ற தேவியை பார்த்ததும் தேவர்களும் அசுரர்களும் பயத்தால் நடுநடுங்கி பலமாக அலறியபடி மயங்கி விழுந்தனர். அப்போது 4 வேதங்களும் ஒலிக்க தேவர்கள் எழுந்து தேவியை போற்றி துதித்தனர். அப்போது தேவி தனது பயங்கர தோற்றத்தை மாற்றி பாசம், அங்குசம், பரதம், அபயம் என்னும் 4 திருக்கரங்களுடனும் கருணை தரும் பார்வையுடனும் புன்னகைத்து திரிபுர சுந்தரியாக காட்சியளித்தாள். அதை கண்டு அங்கிருந்தவர்கள் ஆரவாரித்து மகிழ்ந்தனர். 185ஆம் பகுதி நிறைவடைந்தது.